வெட்னஸ்டே ஈவினிங். அன்னைக்கு ஃபுல் டே வந்து பவர் கட். எனக்கு ஷட் அப்படின்ட்டு தெரியல. கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஈவினிங் ஒரு 6 7 ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து எப்படியோ ஓட்டியாச்சு. ஈவினிங்க்கு மேலே செம போர் சரின்ட்டு கொஞ்ச நேரம் பால்கனிக்கு வந்துட்டு அப்படியே நம்மளோட கார்டன் ஏரியாக்குள்ளே போயாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே போகும்போது கொஞ்சம் இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதில் ஒரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வளரும். இண்டோர் தான், இதுக்கு அவ்வளோ சன்லைட் இல்லை, சன்லைட் சுத்தமாகவே தேவைப்படாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வீட்டிலேயே தான் வச்சுருந்தேன். ஒரு பேபி லீஃப் கூட பார்க்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் சும்மா அந்த சோஃபா கிட்ட வச்சேன், பால்கனி கிட்ட நல்லா வரட்டுமே அப்படின்ட்டு. லைட்டாக டெய்லியும் அந்த சன்லைட் பட்டதுனால அழகாக ஒரு பேபி லீஃப் வந்து வந்திருக்கு. ஒரு 6:30 அப்படிங்கும்போது பவர் வந்துருச்சு. நானும் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் ராகி கூழ் வேணும்னு சொல்லியிருந்தா. திடீர்னு கேட்பா, உப்பும் பாலும் சேர்த்து வேணும்னா சரின்ட்டு ராகி கூழ் காய்ச்சி கொடுத்துட்டு அது கூட ஒரு முட்டை வந்து போட்டு கொடுத்தேன். ஸோ அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு, என்னென்னு தெரியல.